அண்ணா பஸ் பேண்ட் அடிக்க போறாங்க. அடே மணி 6:30 போகுது, இன்னும் துறையை காணுமே. சச்சா, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க வேணா? ஜனங்களுக்கு யாரியா பதில் சொல்றது? மூர்த்தி, நீ மறுபடியும் துறைக்கு போன் பண்ணு. ஹலோ ட்ரங்கலா? இல்லைங்க, தங்கவேல் இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காருங்க. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க வைங்க. சரி. ஹலோ ஹலோ, கண்ணம்மா இருக்காங்களா? அவங்க நாடகத்துக்கு போயிருக்காங்க. எந்த நாடகத்துங்க? சந்திரமோகன் நாடகம். யாருங்க ஹீரோ? சந்திரமோகன் தான். ஹலோ, கால் ஃப்ரம் நெல்லூர். இருக்கலா? நெல்லூர் கலா? பேசுங்க. ஆமாங்க. ரெடியா? சரிங்க. திங்கக்கிழமை சரக்கூட லாட்ல வந்துடுறீங்களா? ரைட் ரைட். நான் சொல்றேன். சரிங்க. ஆமா மங்களா, மணி 6:30 ஆகுது, ஆரம்பிக்க மாட்டேன்றானுங்க. உள்ள என்னதான் பண்றானுங்க? வேஷம் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, வேஷம் கட்டினானுங்க. ஆமா, துறை ட்ரங்கார்ல பேசியிருப்பான்ல? எல்லாம் பேசி இருப்பான். ஐயோ மங்களா, என்ன? துறைகிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. நல்ல துறை இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்னமோ துறன்னுக்கிட்டு. என்னடி இது, நீ இந்த பக்கம் தள்ளுற, அவன் அந்த பக்கம் தள்ளுற, அவனுக்கு வேற துறக்க மாட்டேன்றானுங்க மூதேவிங்க. துறங்கடா. வணக்கம். கலைவாண நாடக மன்றத்தினர் அளிக்கும் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற மாபெரும் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சந்திரமோகன். மராட்டியத்தை விடுவிக்க, மராட்டிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க அன்னை ஜிஜிபாயின் கருவிலே உருவாகி தோன்றினான் வீர சிவாஜி. அவன் தலைமையில் விடுதலை பட்டாளம் திரண்டது. துவக்கத்தில் அந்த விடுதலை வீரனுக்கு ஆதிக்கக்காரர்கள் சூட்டிய பட்டம் கொலைகாரன், கொள்ளை கூட்டத்தின் தலைவன் என்பது. ஆனால் ஆரியூர் தொண்டர்கள் பலரை பறிகொடுத்து ஆதிக்க கோட்டையை தகர்த்தெறிந்து மராட்டிய சாம்ராஜ்யம் கண்டான் அந்த வாவீரன். ஒரு தனிநாடு அமைத்த அந்த வாவீரனை அந்த நாட்டுக்கு அரசனாக்க துடித்தனர் விடுதலை உணர்ச்சியால் உந்தப்பட்ட உண்மை தொண்டர்கள் பலர். வீணர்கள் ஜாதியையும் மதத்தையும் காட்டி அந்த வீரத்தலைவன் அரசாண தகுதியற்றவன் என வாதிட்டனர். சமூகம் ஜாதி பேதவனும் சனியன் தலைவிரித்து ஆடியது. இந்த நிலையில் வருக வருக, வரலாற்று சிறப்புமிக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகும் வல்லுநர்களே வருக. வரவேற்பிருக்கட்டும் சித்னி. இந்த ஏற்பாடெல்லாம் உன்னுடையதானா? ஆமாம் பாரதியார். என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல். இந்த சிறந்த ஆசனம் ஏன் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது? அங்கேதான் சிவாஜி மகாராஜா வரப்போகிறார். விருந்துக்கு தலைமை தாங்குபவர் என்ற முறையில் அவார அமைத்தோம். அப்படியானால் நான் கேள்விப்பட்டது உண்மைதான். சிட்னி, சிவாஜி பட்டாளத்துக்கு தலைமை வகிக்கலாம். ஆனால் இது போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தலைமை வகித்து எங்களை அவமானப்படுத்த கூடாது. தளபதியார், என்ன சொல்லுகிறீர்கள்? அவர் எங்களை விட தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர். என்ன, எல்லா வகையிலும் எங்களை விட அவர் உயர்ந்தவர் என்பதை எடுத்துக்காட்டவே இந்த ஏற்பாடு இல்லையா? ஆமாம், திட்டமிட்டே எங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்றே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கின்றீர்கள். தளபதி மோரோபன், நீங்களா அப்படி பேசுகிறீர்கள்? ஆமாம், நான் தான் இப்போது பேசுகிறேன். ஜாதி வேறு, நீதி வேறு சிட்னி. இனிமேலாவது புரிந்து கொள். அவர் தலைமை தாங்கும் இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. நமது தலைவர், அவரால் பெற்ற வெற்றிகள், அவர் உருவாக்கிய புதிய மாநிலம் எதுவுமே அவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. அவர் குலம் மட்டுமே தெரிகிறது. குலபேதம் என்னும் தேல் கொட்டிய குரங்குகள். மண்டபத்தில் இந்த விபரீதம் நேர்த்தது தெரிந்தால் வீரத்தலைவன் விசாரத்தில் ஆண்டு போவானே. விசாரம் இல்லாமல் இருக்க முடியுமா சிட்னீஸ்? எவ்வளவு அரும்பாடுபட்டிருக்கிறோம் சோர்ந்து கிடந்த மராட்டியத்திற்கு புத்துயிர் அளிக்க. விடுதலை இல்லை, விமோச்சனம் இல்லை என்று எண்ணி கிடந்த நாட்டிலே வீட்டுக்கோர் வீரனை காட்டினோம். வெற்றி மேல் வெற்றி கிட்டிய போது எந்த சர்தார்கள், எப்படிப்பட்ட சூராதி சூரர்கள் நம் கண்காட்டிய வழி செல்ல காத்து கிடந்தார்களோ அவர்கள் வல்லவா இன்றைக்கு என் குலம் பற்றி பேசுகின்றார்கள். வீரம்தான், ஆனால் குலம் என்று இப்போது கேட்கின்றார்கள். குலமாம் குலம், இவைகளெல்லாம் இந்த நாட்டுக்காக நாம் பயன்பட்ட போது எங்கே போயின? யார் பேசினார்கள் இது பற்றி? இன்று பேசுகிறார்கள் என் குலம் பற்றி, என்னை வானலாவ புகழ்ந்த வாயால்.
உயிரை பணயம் வைத்து ஒரு விடுதலை போரை நடத்துவதற்கு எனக்கு அனுமதி இருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு நான் தலைமை வகிக்க குலதர்மம் தடை விதிக்கிறதாம் எனக்கு. இந்த நிலையிலே இருக்கிறது நாடு. வீரத் தலைவரே, விசாரத்தை விடுங்கள். இவர்களின் விதண்டாவாதத்தை முறியடிக்க முடியாமலா போகும்? மலைகளை தூளாக்கி நம்மால். வீரம் பேசுகிறாய் சிட்டேஸ். விஷத்தை கக்கிவிட்டு சென்றிருக்கிறார்களே, பார்த்தாயே? நீதானே பார்த்தாய்? பார்த்தேன், சிந்தித்தேன், ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் மகாராஜ். மகாராஜ் என்று என்னை அழைக்காதே. இன்னும் அந்த தகுதியை பெறவில்லை நான். கங்கை கரையிலே காகப்பட்டர் என்று ஒருவர் இருக்கிறார். வேதாகம பண்டிதர், ஆத்திகத்தின் ஒரே தலைவர். அவர் ஒத்துக்கொண்டால் போதும் உயர் ஜாதிக்காரர்களின் வாய் அடங்கும். அவர் எங்கே இருக்கிறார்? கங்கை கரையிலே. பாத்தீங்களா என் தம்பி என்னமா வெளுத்து கட்டுறான். நல்லாவே விளக்குறான். ஒரு லாண்டரி கடை வச்சு கொடு. என்ன சொன்னீங்க? ஆ? அவன் உங்க வீட்டு மாப்பிள்ளை. வீட்டுக்கு தானே, எனக்கு என்ன? என்ன எனக்கு என்ன? என்ன இது? என்ன இது- என்ன என்னது வந்த இடத்துல சண்டை போட்டு என்னம்மா? மானம் போகுது. யார் மானம்? ஏன் மானம் தான். ஆ. நாடகத்தை பாருங்க, வீட்டுல போய் சண்டை போடலாம். அத உங்க அப்பா கிட்ட சொல்லு. எது? மரியாதை இல்லாம அப்பேன்ற? சரி அப்பா. சிட்னி, ஜாதி மதங்களை இந்த நாட்டிலே உண்டாக்கியவர்கள் சாமானியர்கள் அல்லவே. எத்தனை தலைமுறைகள் வந்தாலும், எவன் இந்த நாட்டை ஆண்டாலும் அந்த சட்டத்தை மட்டும் உடைத்து தகர்க்க எவராலும் முடியாது. எனக்கு எதுவும் தெரியாது. மராட்டிய மண்டலத்துக்கு சிவாஜி மன்னனாக வேண்டும். சரி சிட்னி, வருகிறேன். ஆனால் நான் விரும்புகிற சடங்கெல்லாம் அங்கு நடந்தாக வேண்டும். பட்டாபிஷேகத்துக்கு பிறகு எனது கட்டளைப்படிதான் உங்கள் ராஜ்ய பரிபாலனம் அமைந்தாக வேண்டும். எதற்கும் தயார். புறப்படுங்கள். என்ன மாலை இது? என் கண்ணால் இருக்க வெற்றி மாலை. ம், ஆமாம், போர்க்களத்திலிருந்து எல்லோரும் முன்பே திரும்பி விட்டனர். நீங்கள் மட்டும் வர ஏன் இவ்வளவு தாமதம்? நாம் வெற்றி கண்ட புரந்தர் கோட்டையில் ஒரு புது குழப்பம். அதை சரி செய்து வரும்படி தலைவர் கட்டளை. போர்க்களத்தில் இருக்கும் போது நினைவே தங்களுக்கு வரவில்லையா? வராமல் இருக்க முடியுமா? வாளை காணும் போது உன் வளைந்த புருவம், வேலை காணும் போது உனது வேல் விழிகை. கேலிமொழி பேசுவதில் வல்லவராயிற்றே தாங்கள். அது சரி, களம் செல்லும் முன் கனல் தரிக்கும் உரை நிகழ்த்தி வீரர்களை வெறிகொண்டழச் செய்தீர்களாமே, அப்படி என்னதான் பேசினீர்கள்? அப்போதும் உன்னினைவில் தான் பேசினேன். நமது மணிமாடங்களிலே தேனிடை ஊறிய செம்பவளை இதழ் செயழையர் தத்தமது காதலருடன் தென்றலையும் திங்களையும் வென்று வாழ்ந்திடுவர். எனினும் மானம் சேர்த்து வாழ்வதே வாழ்வு என தோள் தட்டி தொடர்ச்சி புறப்படுங்கள் என்றேன். கேட்கும் போதே உள்ளம் சிலிர்க்கிறதே. பிறகு? ஆண்மையாளரே, தங்கள் சிங்கார காதலியை, செல்வ குடும்பத்தை, காதலை, கவிதையை சின்னாட்கள் மறந்து பிரிந்திடுங்கள். வானமே கூடாரம், தரையே பஞ்சனை, ஆயுதங்களே தோழர்கள், போரே சரசம், காணாரே காதலி. இப்போது சொல், உன் நினைவு கலந்துதானே போர்ப்பறையை சாற்றியுள்ளேன். போதும் போதும் அந்த பொல்லாத நினைவுகள். இனி இருந்தால் போதும். கண்ணுமா, இங்க பாரு. இவனை பார்த்தா துறை மாதிரி இல்ல? மாதிரி இல்லம்மா, துறையதான். இப்ப வேண்டாம், எல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கோ. சந்திரமோகன், மோகன், சந்திரமோகன், கேட்டாயா செய்தி? நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொல்லுகிறார்கள் அப்படி. ஏன் சொன்னார்கள் அப்படி? நமது தலைவர் சூத்திரராம், அதனால் ஆள தகுதி இல்லையா? என்னால் முடியவில்லை. இந்த சொல்லை கேட்க தயக்கவில்லை. ஆண்டு போன மாநிலத்துக்கு புத்துயிர் ஊட்டிய உத்தமனை இடித்தவாய் அருந்திப்பதா? தரணி முழுவதும் ஆள தகுதி பெற்ற நமது தலைவனை ஆள தகுதியற்றவன் என ஒரு ஆற்றலத்த கூட்டம் கூறுவதா? வீடெல்லாம் நாட்டுப்பற்று விளக்கேற்றிய வீரரை காடு சுற்றி நாடு புகுந்த கதியற்ற கும்பல் படிப்பதா? எதிலே தகுதி இல்லையா? தீரத்திலா, தீரத்திலா, விவேகத்திலா, கம்பீரத்திலா? நம்முடைய தலைவருக்கு ஆள தகுதி இல்லை என்றால் இந்த மண்டலம் மாநிலத்தில் இருக்கவே தகுதி இல்லையே. கேவலம் இந்த பாமிச பிண்டங்கள் நாய் நரி தின்னவும் தகுதியற்றனவாயிற்றே. எனக்கு கூறு, எந்த தலைவி குறைவாம் நமது ஈடில்லா தலைவருக்கு? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நமது தலைவருக்கு ஆள தகுதி இல்லையா? சொன்னவன் நாக்கு மறுபடக்கானோம், கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் செவிகளும் அப்படியே இருக்கின்றனவே. சொரணையற்ற சோற்று துருத்துகளே, எங்கே இருக்கிறது அந்த வஞ்சனை கூட்டம்? இந்து வேலை வந்து விட்டது, இந்து எனக்கு வேலை வந்து விட்டது. அந்த வீரர்களுக்கு ஒரு முடிவு கட்டி விட்டு வருகிறேன்.
இந்த போர் உள்ளளவும் உன்னுடைய மராட்டிய சாம்ராஜ்யம் மகோன்னதமாக பிரகாசிக்கட்டும். சிவாஜி, இதுவரை நீ சூத்திரனாக இருந்தாய். வேதாகம விதிகளின்படி என் ஆட்சி பெற்று இன்று முதல் என்னால் சத்திரியமாக்கப்பட்டாய். மராட்டிய மண்டலத்திற்கு மன்னராகிவிட்டாய். தன்யனானாய். மராட்டியமே, மண்டியிடாதே, வீரமே, வீழ்ச்சிடாதே. சந்திரமோகன், மண்டா, உன்னுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட அவலட்சணங்கள் இருக்கலாகாது. நீ எவ்வளவு போக்கியத்தனமாக பேசினான். மகராஜ், அற்புத சிரேஷ்வரன் அர்த்திக்கிறேன் ஒரு ஆற்றலத்த கூட்டத்தை. தாட்டாள தேசத்து புறவிகள் மீது அமர்ந்து தகவன கவச்சம் உண்டு பளபளக்கும் கட்கமேந்தி போர்க்குளம் படைத்த மக்கள் புயலென பூந்த போது இந்த சோம்பேறி கூட்டம் எங்கே போயிருந்தது? தாங்கள் யார்? தங்கள் வீர தீரம் எத்தகையது? மகராஜ், எமது கண்களுக்கு தாங்கள் மராட்டிய நாட்டிலே மார்பட்டு நின்று மகத்தான போராட்டங்களை சந்தித்த வெற்றி வீரராக காட்சி தருகிறேன். ஆனால் இவர்களின் கண்களுக்கு சூத்திரராக காட்சி தருகிறேன். கண்ணிலேயும் கருத்திலேயும் கடுவிஷம் இருக்கிறது. காவலா, எப்படியோ நமது தலைவர் அரசாள வேண்டும், அவ்வளவுதானே. தளபதி யாரே? மிக மிக சாமானிய குடி பிறந்த நம்முடைய தலைவர் தனது தோல் வலிமையினால் இந்த சாம்ராஜ்யத்தை கண்டார். அவரது இன்னும் வாழ் ஒளி வீசாத இடமில்லை. அவரது படையின் பரணி கேட்காத நாள் இல்லை. அவரது கண்ணோட்டம் அடிமைத்தனத்தை ஓட்டிற்று. காடுகளிலே கூடாரம், மலைகளிலே கோட்டைகள், குகைகளிலே பாசறைகள் யாரால் ஏற்பட்டன? நமது இனத்தின் பங்கத்தை போக்கிய சிங்கத்தால். அந்த சிங்கம் இன்று சிறந்திக் கொண்டிலே சிக்குவதாமே. ஈட்டிக்கு மார்காட்டி நின்ற இணையில்லா வீரன் உலர்ந்த சருகு கண்டு உடல்துடிக்கு நிற்பதாமே. மார்பு வாழ்வடுடன் முழங்க மராட்டிய தாய்மார்கள் கோவர கலர போரிட்டு நிறுவியது மராட்டிய சாம்ராஜ்யம். மலை, காடு, நதி, படை எதுவும் தடுக்கவில்லை நம்முடைய தலைவரை. ஆனால் இவர்கள் தடுக்கின்றனர். எவ்வளவு விசித்திரம், வேதனை தரும் விசித்திரம். கூண்டிலே சிக்கிய புலி, மலையிலே வேண்ட மான், வர்ணாசிரமத்திலே வேண்ட வீரன். ஐயோ சந்திரமோகன், சிந்தித்து பேசு. அவர்களிடத்திலே மகிமை இருக்கிறது. மகிமை என்ன மகராஜ்? அந்த மகிமை கடலிலே கலம்பிடுவோர் நாம், காடுகளை பட்டணமாக்கியது நாம், கீர்த்தி களவாயில் பிணத்தை போட்டுவிட்டு கலங்காமல் ஓடி எதிரிகளை தாக்கி வெற்றி கண்டவர்கள் நாம். அதிலே கூட மகிமை இல்லை. பச்சை வார்த்தைகளை பேசி பாமரரை ஏமாற்றுவது அவர்கள். அதிலே மகிமை இருக்கிறதா மகராஜ்? மகிமை, மகா மகிமை. அடே, கவனமாக கேள். மக்கள் எமது பேச்சை உண்மை என நம்பும் வரை உன்னை போன்ற ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் கூவினாலும் கொக்கரித்தாலும் எம்மை அசைக்க முடியாது. என்ன சொன்னாய்? சந்திரமோகன், பாடி கீழே போடு. போடுகிறே. இப்போதே உன்னை இந்த சபையை விட்டு வெளியேற்றுகிறேன். அரச மண்டபத்தில் நம் தலைவர் நடந்து கொண்ட முறையை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் இதயத்தில் என்றும் அழியா இடம்பெற்றுவிட்ட அவரா அப்படிப்பட்ட கேள்விக்கணைகளை தொடுத்தார்? நம் தலைவர் அவரது தாங்க முடியாத வேதனைகள் எல்லாம் தங்களின் உள்ள குமுறலால் வெளிப்படுத்த வேண்டும் என கருதித்தான் தங்களை தூண்டிவிட்டு பேச வைத்திருக்கிறார். தன் உள்ளத்தில் அடங்கி கிடந்த நீர் பூத்த நெருப்பை தங்களின் வாயிலாக அக்னி ஜுவாலியாக வெளிவருவதைக் கண்டு ஆறுதல் பெறவே அவ்விதம் செய்திருக்கிறார். என்னை தெளிவாக புரிந்து கொண்டு பேசுகிறாய் இன்று. அரசே, தாங்களா? தானை தளபதியே, சபையில் உன்னை பலரவே அவமானப்படுத்தினேன். இதோ நானே வந்திருக்கிறேன் உன்னிடம் மன்னிப்பு கோர. இதை தவிர வேறு எதை செய்ய முடியும் என்னால்? என்னை புரிந்து வைத்திருப்பவராயிற்றே நீ. என்ன அரசே, என்னிடமா இப்படி சொல்லுகிறீர்கள்? வேறு யாரிடம் சொல்வேன் தம்பி, வேறு யாரிடம் சொல்வேன்? ஆட்சியை அமைப்பது பெரிதல்ல நமக்கு. மோகன், உன்னை சபையை விட்டு வெளியேற்றினேன் என்று கருதுகிறாயா? இல்லை, நாட்டுக்குள்ளே செல்ல அனுமதி அளித்திருக்கிறேன். ஊரூராக செல், பட்டி தொட்டி எங்கும் செல். பாமர மக்களின் நெஞ்சத்திலே நஞ்சை புகித்திடும் பாம்பு கூட்டம் இன்னும் நம் நாட்டில் உலவிக் கொண்டிருக்கிறது என்பதை பெண்கள குரலாலே விளக்கமாக எடுத்துச் சொல். சூடு பிறந்திடும் சொல்லால். புரிந்து கொண்டேன் தலைவரே. இந்த உண்மையை நல்லவர்களின் உள்ளங்களில் பதிவு வண்ணம் எடுத்துச் சொல்வேன். நல்ல பாம்பு என்ற பெயரை நம்பி அதனிடம் கருணை எதிர்பார்க்காதீர். ஆளையே கொன்று தீர்க்கும் ஆழகால விஷம் அந்த கருணையற்ற நல்ல பாம்பின் நாவிலேதான் இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்ல தயங்க மாட்டேன். நல்லது தம்பி, நல்லது. நம்மை பொறுத்தவரை
ஆட்சியை அமைப்பது என்பது சிரமமல்ல. ஆனால் இந்த நச்சரவங்களை ஒழிப்பதில் தான் இருக்க வேண்டும் நம் கவனம். என் செல்ல தம்பியே, தங்க தளபதியே, சென்று வா, வென்று வா, புறப்படு. புறப்படுகிறேன் அண்ணலே, புறப்படுகிறேன். தங்களை பற்றி பொல்லாங்கு பேசுவோரின் முகத்திரையை கிழித்தறிய புறப்படுகிறேன். தங்களின் தூய்மைக்கு மாசு கற்பிக்கும் துரோகிகளை மக்களுக்கு அடையாளம் காட்ட புறப்படுகிறேன். நாட்டு மக்களை ஆட்டு மந்தை என கருவிடும் நாசகாரருக்கு பேட்டு வைக்க கிளம்புகிறேன். பாசத்தின் பிணைப்புகளாம், பத்தரை மாற்று தங்கங்களாம், நமது ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளோடு செல்லுகிறேன். போலாம், எந்திரிங்க. நாடகம் முடிஞ்சிருச்சு. வாங்க.